இன்னைக்கு நான் நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா சென்னையோட கேட்வேன்னு சொல்லாங்க. செங்கல்பட்டில் தான் நின்றுட்டு இருக்கேன். ஸோ கரெக்டாக ஜிஎஸ்டி ரோட்லேருந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 700 மீட்டர்ஸில் தான் லொக்கேட்டட் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 36 ஏக்கரில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. வித் மோர் தேன் 20+ அம்யூனிட்டிஸோட உள்ள ஒரு ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்குமே இவங்க இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த சைட்டுக்குள்ளே போய் சைட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரியல் எஸ்டேட் 365. இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராஜெக்டை வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்டோடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெக் ஃபார்ச்சூன் அப்படின்ற ப்ராஜெக்ட் தான். இந்த சைட்டோடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோடைய லொக்கேஷன் தாங்க. இன்றைக்கி சென்னையோட கேட்வே அப்படின்னு சொல்கிற செங்கல்பட்டில் தான் இந்த சைட் வந்து லொக்கேட்டட் ஆகிருக்கு. கரெக்டாக ஜிஎஸ்டிலேருந்து எடுத்திங்கன்னா ஒரு 700 மீட்டர்ஸில் தான் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டை இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஒரு இன்வெஸ்டர் ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து டில் மறைமலை நகர் இல்லை மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி முடி நீங்கள் எடுத்திங்கன்னா 700 மீட்டர்ஸில் வந்து இப்படிப்பட்ட ப்ரைஸில் வந்து யாருமே கொடுக்கலங்க. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துடைய ரேட்டு வந்து டபுள் ஆகும். இதுக்கு 2-3 ரீசன் இருக்குங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு மேஜர் ரீசன் அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டிலேருந்து வெறும் 700 மீட்டர்ஸ் தான். செகண்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு வந்து ஆல்ரெடி தனி டிஸ்ட்ரிக்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. தேர்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஏக்கர்ஸில் குளோபல் சிட்டி அப்படின்ற ப்ராஜெக்ட்டுமே வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ஸில் மதுராந்தகம் அப்படின்ற இடத்துல தாங்க வந்து வரப்போகுது. இது தவிர பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ லிமிட்டுமே வந்து தில் மதுராந்தகம் முடிய ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் எ இன்வெஸ்டராக மேஜராக இந்த 3 to 4 ரீசன்ஸ் வச்சு தாங்க சொல்கிறேன். கண்டிப்பாக இப்போ நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு டபுள் த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இப்போ வாங்க இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓவராலாக இந்த ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 36 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் டிடிசி ரோடு ப்ராஜெக்ட். டோட்டலாக இங்கே பிளாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 511 பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 50% ஆஃப் த பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் லைவாகவே பார்க்கலாங்க. இங்கே ஒரு கஸ்டமர் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அவங்க பிளாட்டுக்கு ஃபுல்லாகவே சுற்றி காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. இங்கே வந்து பிளாட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து டில் 2400 ஸ்கொயர் ஃபீட் முடிய பிளாட் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த ப்ராஜெக்டை பொறுத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபேஸிங்லையுமே பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்க்ளூடிங் கார்னர் பிளாட்ஸுமே உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு 30 அடி ரோட்லையுமே இப்போ பிளாட்ஸ் அவைலபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. இந்த 36 ஏக்கர் ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20+ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான 2 அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 24,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்கூல் வரதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதை தவிர ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கான ப்ரொபோஸ்ட் இடமே இவங்க கொடுத்துருக்காங்க. இதை தவிர இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 பார்க் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, சீனியர் சிட்டிசன், கிட்ஸ் பிளே ஏரியா, ஆம்பி தியேட்டர், உங்களுக்கு அவுட்டோர் கேம்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் அரௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 20+ அம்யூனிட்டிஸோட எல்லா ரோட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் டாப் ரோட்ஸ் தான். 40 feet 30 and 24 feet பிளாக் டாப் ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுனாலுமே இவங்க இபி கனெக்ஷனுமே எடுத்து வச்சிருக்காங்க. சைட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆர்ச் கொடுத்துருப்பாங்க. அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/7 செக்யூரிட்டியுமே கொடுத்துருக்காங்க. இதை தவிர வந்து இந்த சைட் வந்து ஃபுல்லி காம்பவுண்டட் வால். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இமிடியேட்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வரதா இருந்தாலும் தாராளமாக இந்த சைட்டில் வரலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வந்து கஸ்டமர்ஸ் வந்து விசிட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க சைட்டை. இந்த சைட்டோடைய டெவலப்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே ஜிஎஸ்டிலேருந்து ஒரு 700 மீட்டர்ஸ் தான் இந்த சைட்லேருந்து செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் எடுத்திங்கன்னா 2 to 3 கிலோமீட்டர்ஸ் வருங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஹப்பான மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி எடுத்திங்கன்னா இந்த சைட்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து கவர் பண்ணிட்டாங்க. முக்கியமான விஷயம் வந்து ப்ரைஸ் தான். இன்றைக்கி நீங்கள் தாம்பரத்துலேருந்து டில் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி முடிய எடுத்திங்கன்னா ஜிஎஸ்டிலேருந்து 700 மீட்டர்ஸில் இன்றைக்கி போகிற ரேட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 5,000+ தாங்க போயிட்டுருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் த ப்ரைஸில் தாங்க இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ப்ரைஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2,000 rupees. இது ஒரு ப்ராப்பர் டிடிசி ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு பேங்க் லோனுமே அப் டு 80% முடிய அவங்க ஃபண்டிங் பண்ணி தராங்க இன் ஆல் லீடிங் பேங்க்ஸுங்க. மேலும் இந்த சைட்டுக்கு நீங்கள் சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா இவங்க கேப் ஃபெசிலிட்டியுமே பண்ணி தராங்க. ஃபேமிலியோடு வாங்க, வந்து இந்த சைட்டை பாருங்கள். மேலும் இந்த சைட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் ஜிஎஸ்டியிலேருந்து நியர்பையில் இடம் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.